இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அருளாட்சி செய்கின்ற பெருமகனே போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி. எழுகடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற பேராற்றலின் திருப்படி பணிந்து ஐயனாக அற்பனாக நண்பனாக நல்ல ஆசானாக வழி நடத்தி செல்கின்ற நல் நிலையிலே வந்து மாந்தர்களோடு மாந்தர்களாக அமர்ந்து அருளுரை உரைக்கின்ற அற்புதமான அத்தகைய களி மாறிவிட்டது என்பதை இத்திரு எல்லையிலே இருந்து நிகழ்த்தி காட்டிய பெருஞ்சித்தனின் திருப்படி பணிந்து பெருமிதமான நற்சங்க நிகழ்விலே வந்து அமர்ந்து அற்புதமாக எத்துணையோ நிலை இருக்க கைலாயத்தில் இவ்வெல்லையிலே வந்து இன்மொழி பேசுகின்ற அகத்தியனின் திருப்படி திருத்தால் பணிந்து திருப்படி பணிந்து திருமுனியே போற்றி, பெருமுனியே போற்றி, பெருமகா முனியே போற்றி போற்றி என உமை போற்றி. பேராற்றல் மிக்க பெருஞ்சபையிலே மகத்துவ மிக்க மகா சபையிலே சிவமர்ந்த சிவமகா சித்த சபையிலே அகத்திய ஞான சபையிலே திருமுருகன் அமர்ந்த சபையிலே திருவெல்லாம் வலம் வரும் மகா சபையிலே அமர்ந்து மகத்துவம் பெறுகின்ற மகா அகத்தியருக்கு போற்றிகள் கூறி அற்புதமான இத்தகைய நற்சங்க பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணமதிலே இன்றைய பூஜை நிகழ்விலே வந்து அத்தகைய பச்சை வண்ண உடை உடுத்தி அத்தகைய நிலையிலே நல்மொழிகளை கூறி சென்ற அத்தகைய பழனி என்கின்ற திருநாமத்தை தன்னகத்தே கொண்டு சாமி என இணைத்து அற்புதமாக அத்தகைய ஆசி மொழிகளை வணங்கி நற்சீடர் கூட்டங்களை பெருக்கி அலை கடல் என தன் எல்லை நோக்கி வர வைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சித்தனை அழைக்க பழனிச்சாமி என்கின்ற அத்தகைய சித்தனை அழைக்க அகத்தி திருநூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து ஒன்றிற்கு மேற்பட்ட முறையிலே வந்து ஆசி இருந்த போதிலும் இன்றைய சூழலிலே இத்தகைய நேரத்திலே அழைக்க அகத்தியரிடம் அனுமதி கேட்டு நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக. மகா சிவசபையில் பேராற்றலோடு நடைபெற்ற பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலே வந்து அமர்ந்து அருளாற்றலோடு அருள் பாலித்த சித்த கணங்களில் வாழும் நிலைதனில் சித்த நிலை பெற்று சிவநிலை பெற்று இறைநிலை பெற்று இவ்வுலகத்திலிருந்து பூத உடலிலிருந்து ஆன்மா விடைபெற்று உலகோர்களிடம் இருந்து விடைபெற்று உலகோர்களோடு ஒன்றாக கலந்திருக்கும் அற்புதமான சித்த இறைநிலை பெற்ற சிவநிலை பெற்ற அறுபடை திரு ஆற்றலில் ஓர் பெரும்படையாய் விளங்கும் பழனி என்ற தலத்திலிருந்து ஆற்றலாய் அவன் திருபடியை வணங்கி இறை நிலை பெற்ற அச்சீடனை அழைக்க அகத்தியன் யாம் அனுமதி நல்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஆற்றலாய் வருவான், வந்து ஆசிகள் பகிர்வான். திருமுருகப் பெருமானின் திருவடிதனை வணங்கி அவன் ஆற்றலின் மறுபிம்ப நிலையாக விளங்கிய இடும்பனின் திருவடி வணங்கி யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. சிவசபையிலே அகத்தியன் சீடனாக உருப்பெற்று வலுப்பெற்றவும் சபைக்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் கணக்கன் பட்டியான் என்னும் நாமம் கொண்ட பழனிச்சாமி என்னும் அடியேன் யாம். என்ன நிலையை பெற்றோம் இப்பூவுலகில்? இறை நிலையை பெறுவதற்கு என்ன நிலையை பெற்று வந்தோம் யாம்? என்ன நிலையை பெற்று வந்தோம் யாம் அனைவரும்? அவனிடம் இருந்து பெற்ற இப்பூத உடலை வருத்தி
அவனை அடைவதற்குரிய அந்நிலைதனை கடைப்பிடித்து அவன் நிலையை அடைய வந்தோம் இச்சபையில் என்று அமர்ந்திருக்கும் சீடர்களே, யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அடியேன், அமர்ந்திருக்கின்றோம் அடியேன். சென்ற இடமெல்லாம் தலமெல்லாம், சென்ற இடமெல்லாம் தலமெல்லாம் திருமுருகனை கண்டவனாக, யாம் அவனை கொண்டவனாக வணங்கி நின்று சரணாகதி என்னும் தத்துவத்தினை வணங்கி நின்றபடியால், சரணாகதி என்னும் தத்துவத்தை வணங்கி நின்றபடியால் எமை வந்து வணங்குதல் நிலைதனை யாம் பெற்றோம் இவ்வையகத்திலே என்று அருளறையோடு கூறிய ஆசி உரைதனை வழங்குகின்றோம். எமை நாடி வருவோர்கள் இறை நாடி வருவோர்களாக, பசியோடு வந்து அமர்பவர்கள் பசி தீர்ந்து தான நிலையை கற்று, தானம் உண்டு தான நிலையை கற்று செல்வதற்குரிய அற்புதமான தகைய நிலைகளை கற்றுக் கொடுத்து வருகின்றோம் எம் தலமதில் இருந்து ஆற்றலாய். சித்தனே சிவமே இறையே என்று அவரவர்கள் வாழ்த்துதல் நிலைகளுக்குள் வணங்கிச் சென்றாலும் யாம் வணங்குவது திருமுருகனின் திருவடியை என்று யாம் அருளுரையோடு ஆற்றல் கொண்ட ஆட்சிகளை உரைக்கின்றோம் இச்சபைக்கு. இருமுறையாய் மும்முறையாய் வந்து கூறிய ஆசி மொழிகளிலே சித்தன் கேட்டான் அனைத்து ஆசி மொழிகளையும். எம் நாவிலிருந்து வருகின்ற வசைபாட்டு மொழிகள் போல் இச்சித்தன் வாயிலிருந்து வந்த வசைபாட்டு மொழிகளை எல்லாம் இத்தலத்திற்கு தாரை வார்த்து இவன் உள்ளுக்குள் இருந்த வினைகளை எல்லாம் வசைபாடி அதனை வெளியில் விட்டு இருப்போர்களுடைய வினைகளை எல்லாம் ஏற்று நின்று அதனை வசையாக வெளியில் விட்ட அக்கோலமாய் யாமும் வசைபாடி வருவோர்களை அவர்கள் வினைகளை விரட்டி வருகின்றோம் யாம் என்னும் நிலைதனை விளக்கி அற்புதமாக அத்தலம் இறைதலம் திருமுருகத் தலமாக விளங்கும் அத்தலம் நோக்கி வருவோர்களுக்கு சூட்சமத்திலே பிரபஞ்ச ஆற்றலை பகிர்கின்ற சபையாகவும் இச்சபை வந்து அமைகின்றது. பிரபஞ்ச சபையாக இருக்கின்ற காரண காரியத்தால் அத்துணை சித்தர்களும் வந்து அமர்ந்து தவத்தில் ஆள் நிலைக்கு சென்று வருவோர்களுக்கும் எம் ஆற்றலின் மூலமாக என்று யாம் கணக்கன் பட்டியானாக வந்து அமர்ந்து ஆசிகள் உரைக்கின்றோம் இச்சபைதனிலே. அற்புதமாக புறம் திறக்கும் சபை இச்சபை. உயிரோடு உயிர்ப்போடு மானிடர்களுக்குள்ளிருந்து சித்தர்கள் உரையாடும் சபை எங்கும் இல்லை என்று யாம் உரைக்கின்றோம். அத்தலத்தில் சூட்சம நிலையில் அமர்ந்திருந்தாலும் இயல்பு தலத்திலே வந்து அழைக்கின்ற பொழுது ஆசிகள் வழங்குவோம் என்னும் நிலைதனையும் யாம் உயர்த்தி கையுயர்த்தி கூறும் ஆசியாக அக்கை உள்ளங்கைக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆசி வடிவம் ஓம் என்னும் பிரணவ வடிவத்திலிருந்து யாம் கணக்கன்பட்டியான் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு ஆற்றலாக. வணங்குதல் நிலை என்பதும் வாழ்த்துதல் நிலை என்பதும் உள்ளுக்குள்ளிருந்து உரைத்து கொண்டு இயல்பு நிலையிலே யாம் காணச் செல்லும் தலங்களிலெல்லாம் திருமுருகனை காண்கின்ற அந்நிலை போல் யாவரும் செல்லும் தலங்களிலெல்லாம் திருமுருகனை காண்க, அற்புதமாய் திருமுருகனுடைய ஆற்றலை பெருக என்றும் யாம் பழனி சாமியாக, பழனியில் இருந்து அருள் ஆற்றல் கொடுக்கும் சாமிக்குள் இருக்கும் சாமியாக யாம் அமர்ந்து நல்லாசிகளை வழங்குகின்றோம். சித்தனுக்கும் சிவ சீடர்களுக்கும் சிவசபைக்கும் சிவசபை நாடி வருகின்ற அற்புதமான சீடர்களுக்கும் யாம் இங்கிருந்தும் அருளாற்றலோடு ஆசிகளை வழங்குவோம் என்னும் நிலைதனை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி. எம்மோடு உரையாட எம் ஆற்றல் கொண்டவள் உரையாடலாம் எம்மோடு உரையாடலாம். அகத்தியன் வரும்போது கண்டவன் எம்மை, அகத்தியன் வரும்போது அகத்தியன் உருவில் நீர் எமை கண்டாய் என்பது உண்மை. பச்சை நிற உடை உடுத்தி அகத்தியன் வருகின்ற பொழுது அவனுக்குள் கணக்கன் பட்டியானை கண்டாய் என்பது நிதர்சனம். உங்கள் குரல் கேட்க இந்த நாள், நேற்றைய நாள் நான் பிறவி எடுத்த பயனை அடைந்தேன் சாமி. எனக்குள் இருக்கும் என்னை இயக்கும் என் சாமி. உண்மையில் பேசும்போது நான் தான் பேசுகிறேனா, எனக்கு ஏன் இப்படி வருது, என்னால் ஏன் இப்படிலாம் இருக்க முடியுது, நான் யார்,
இது உண்மையா, இது பொய்யா, இது மாயையா என்ற குழப்பம் எனக்குள் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் இப்படி பேசலாமா, நான் இப்படி இருக்கலாமா, குடும்பத்தில் இருந்துட்டு இப்படிலாம் பேசும்போது அது முறையா, நிறைய குழப்பம் சஞ்சலங்கள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எந்த சஞ்சலத்திலும் என் சாமியை நான் விட மாட்டேன், என் சாமியை நான் நம்புவேன். நம்பிக்கையோட கடைசி விட இறுதியில் நான் அவரை பற்றி கொள்வேங்கிற நம்பிக்கையை மட்டும் நான் இழக்காமல் இருக்கணும், அந்த மனநிலையோடு இருக்கணும்னு நான் உறுதியாக அவரை நம்புகிறேன். ஒரு வைப்ரேஷன் மாதிரி வந்து சில சமயம் நான் பேசிடுறேன். அது எதனாலேன்னு எனக்கே இன்னும் புலப்படலை. அது ஏன்னு தெரியல எனக்கு. இறை பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாகவே ஒருவன் உள்ளிருந்து உணர்கின்ற இறை உணர்தலை உரைக்க துவங்குகின்ற அந்நிலையாகும் சீடரே. உரைக்க துவங்குகின்ற அந்நிலை அது எவருக்கும் இல்லா கிட்டா நிலையாகும். இதுபோன்று இறைதனை உண்மையாக சரணாகடி அடைகின்ற பொழுது ஆற்றலாக இதற்குரிய விடை நேற்றே நான் உரைத்து விட்டோம். உம்மிடம் அகத்தியன் உரைத்தவாறு யாமும் உரைத்து விட்டோம், உள்ளிருந்து உரைத்து விட்டோம் சீடரே. அந்நிலை ஒன்றும் தவறல்ல. இதுபோன்று அருளாற்றல் கொண்ட பொலிவு நிலைகளை, சொல் பொலிவு நிலைகளை எவராலும் உதிர்க்க இயலாத அந்நிலையை உமது நாவிலிருந்து வருகின்ற அத்தகைய அருள் மொழிகள் அற்புதமாய் இப்பிரபஞ்சத்திற்கு உதவும் நிலையாகவே அந்நிலை வளரும் உயரும் என்றும் இச்சபையோடு தொடர்பில் இருந்து அந்நிலையை வளர்த்து கொள்கின்ற அற்புதமான ஆற்றலை பெருக தவநிலைக்குள் சென்று என்றும் அற்புதமான ஆசிகளை யாமே வழங்குகின்றோம். மக்கள் யாவருக்கும் அருளாசிகள் வழங்குகின்ற நிலையில் அற்புதமாய் இதுபோன்று வருகின்ற நற்சீடர்கள் வரிசையில் முத்தாய்ப்பாக வந்து அமர்வோர்கள் அவர் உள்ளூர உணர்கின்ற பொழுது எமை உள்ளூர உணர்ந்தும் இது போன்ற ஆசி மொழிகளை உதிர்க்கலாம் என்றும் அற்புதமான ஆசியை வழங்குகின்றோம். நிறைய நான் படிச்சிருக்கேன், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு காட்சி, நேற்றும் இன்னைக்கும் அற்புதமான ஒரு காட்சியை நான் கண்டு உணர்ந்தேன். அதுக்கு உங்களோட ஆசைதான். அதற்கு நன்றி ஐயா. இறை பேசும் தமிழ் கூடம், இது இறை பேசும் தமிழ் கூடமாதலால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து எச்சித்தன் உரையாடினாலும் இது போன்ற தமிழ்நிலைகளுக்குள் சென்று உரையாடுவான். இருந்தபொழுதும் அவனவன் உரைக்கின்ற சுயதமிழிலும் சிவசூட்சம நூலிலிருந்து உரையாட முடியும். கணக்கன்பட்டியான் யாம் உரைக்கின்ற அத்தகைய தேச மொழிகளிலும் யாம் உரையாட முடியும் இத்தலத்திலிருந்து சித்தனே. அதனை சித்தன் பலமுறை கண்டிருக்கின்றான். எத்தலத்தில் இருக்கும் சித்தனுடைய அத்தகைய மொழி தன்மையோடும் அத்தல மொழித்தன்மையோடும் உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற சிவசூட்சம நூலாகும் இந்நூல் என்றும் யாம் கணக்கன்பட்டியான் நல்லாசிகள் வழங்கி அற்புதமாக அத்தலத்தின் பாசைதனை உணர்ந்திருப்பார்கள் யாவரும். அத்தலத்தின் பாசைதனை யாம் இவ்விடம் வரும் பூஜை விழாக்களிலே அவனாக உரையாற்றுவோம், அத்தல மொழிகளில் உரையாற்றுவோம் என்றும் அருளாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சீடரே. அந்த ஸ்லாங்கு அது மாதிரி பேசுவாங்க. அது முன்னாடிலாம் பேசியிருக்காங்க. அதை நான் அடுத்து வரக்கூடிய பூஜை முறைகள்லாம் அப்படி பேசுவாங்க. அவர் பேசின மாதிரி, அவர் கணக்கனம்பட்டி ஐயா அங்கே பேசினாங்கல்ல. எப்போதும் இந்த ஆலயத்துக்கு நான் தடையில்லாமல் வந்து செல்ல உங்கள் ஆசை எனக்கு என்றும் வேண்டும். இருந்து யாம் பழனிசாமி வழங்குகின்றோம் சீடர்களே.